அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு மத்திய அரசு 60 வயதிற்கு மேலுள்ள மூத்த குடிமக்களுக்கு ஜாக்பாட்டாக 2 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வங்கிகள், தபால் நிலையங்கள், ரேஷன் கடைகள், ரயில் பயணம், பேருந்து பயணம் உள்ளிட்ட பல இடங்களில் சிறப்பான சலுகைகளும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்களும் சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மகிழ்ச்சியான 2 அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தை வயதிற்கு ஏற்ப உயர்த்த வேண்டும் என்று நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரை செய்தது. இந்த பரிந்துரையின்படி 65 வயதில் 5%, 70 வயதில் 10%, 75 வயதில் 15%, 80 வயதில் 20% என்ற வகையில் ஓய்வூதியத்தை உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் இந்த பரிந்துரை இதுவரை அமல்படுத்தவில்லை. தற்போதைய விதியின்படி 80 வயது முடிந்தவுடன் ஓய்வூதியதாரர்களின் அடிப்படை ஓய்வூதியமானது 20% அதிகரிக்கப்படுகிறது. இந்த விதியை மாற்றுவதற்கான கோரிக்கையும் உள்ளது. இந்திய ஓய்வூதிய சங்கம் 65 வயதிலிருந்து இந்த சலுகையை வழங்க மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது. இதை நடைமுறைப்படுத்தினால் ஓய்வூதியதாரர்களுக்கு அது மிகப்பெரிய பரிசாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இளைஞர்கள் முன்னேற்றம், விவசாயம், வறுமை ஒழிப்பு, உணவு உத்தரவாதம் உள்ளிட்ட 10 அம்சங்களை அடிப்படையாக கொண்ட இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டு இருப்பதாக நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. மூத்த குடிமக்களுக்கான வட்டி மீதான வரி விலக்கு வரம்பானது 1 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னதாக 50,000 இருந்த நிலையில் தற்போது 1 லட்சமாக இரட்டிப்பாக்கி பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் வாடகைக்கான டிடிஎஸ் 6 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் பிடித்தமானது 2,40,000 ரூபாயிலிருந்து 6 லட்சமாக உயர்த்தி அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. இதனால் மூத்த குடிமக்களிடையே மகிழ்ச்சியையும் இது ஏற்படுத்தியுள்ளது.